பசிக்குதுமா. செஞ்சிட்டியாமா? அது எப்படி நீ கேட்டு நான் செய்யாம இருப்பேன்? ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பயங்கரமா பசிக்குது, எனக்கு கடையில சாண்ட்விச் வாங்கி கொடுன்னு கேட்டாரு. நான் கடையில எல்லாம் வாங்கி தர மாட்டேன், உனக்கு நான் வீட்ல இருக்க பொருளை வச்சு நான் உனக்கு சூப்பரா சிக்கன் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதான் வந்த உடனே பசிக்குதுன்னு கேக்குறாரு. வீடியோ காமெல்லாம் இல்லங்க, உண்மையாவே பசிக்குது. சரி நீ போய் கை கால்லாம் கழுவிட்டு வா, அம்மா உனக்கு ஊட்டி விடுறேன். வீட்ல இருக்க பொருளை வச்சே நல்ல டேஸ்டியான சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாண்ட்விச் பண்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், கேப்சிகம், தக்காளி இது மூணுத்தையும் நான் இன்னைக்கு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம பல்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க. மயோனைஸ் ரெடி பண்றதுக்கு 3 அவிச்ச முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு, 5 மிளகு, 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த பிரெட் இருந்தாலும் அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மைனஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கனையும் சேர்த்துட்டு அதுக்கு மேல சீஸை வச்சுட்டு இன்னொரு பிரெட்ல மயோனைஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி மூடி விட்டு சாண்ட்விச் மேக்கர் இல்லனா தோசை தவால கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு சாண்ட்விச் பிரெட்டை வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் சாண்ட்விச் ரெடி.